தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடவில்லை என காங்கிரஸ் அறிவிப்பு. திமுக சார்பில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்க திட்டம். பொள்ளாச்சி சம்பவத்தில் இபிஎஸ் தனது வாதத்தை நிரூபிக்காவிட்டால் தாம் கூறும் தண்டனையை ஏற்க தயாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். எந்த காரணத்திற்காகவும் மதுரையில் டங்ஸ்டன் திட்டம் வராது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. பொங்கலுக்கு பிறகு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி சென்னை வந்து அறிவிப்பார் என பேச்சு. நாம் தமிழர் கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்தது தேர்தல் ஆணையம். உழவு செய்யும் விவசாயி புலி சின்னங்களை ஒதுக்க மறுப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அறிவிப்பு. பானை சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வழங்கிய தேர்தல் ஆணையம். தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பொங்கல் பண்டிகைக்காக பலரும் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா கொண்டாட்டம். மண்பானையில் பொங்கல் வைத்தும் ஆடிப்பாடியும் மாணவ மாணவிகள் உற்சாகம். பக்தர்கள் வெள்ளத்தில் திணறும் சபரிமலை ஐயப்பன் கோவில். ஆன்லைன் முன்பதிவு, ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் தொடர்ந்து அதிகரிக்கும் கூட்டம். குஜராத்தில் பள்ளி வளாகத்தில் மாரடைப்பால் உயிரிழந்த 8 வயது சிறுமி. வகுப்பறைக்கு செல்லும் போது சுருண்டு விழுந்த சோகம். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் ஆம் ஆத்மி எம்எல்ஏ குர்பிரீத் கோஹில் சுட்டுக் கொலை. தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தகவல். நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் டொனால்டு டிரம்ப் நிபந்தனையின்றி விடுவிப்பு. குற்றம் உறுதி செய்யப்பட்டு சிறை தண்டனையோ அபராதமோ விதிக்காத நீதிமன்றம். வயதுக்குட்பட்டோருக்கான கூச்வேகர் கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழக அணி சாம்பியன். குஜராத்தை வீழ்த்தி வரலாறு படைத்தது. யார் நம்மை கீழ்த்தரமாக பேசினாலும், தவறாக நடந்து கொண்டாலும், நேர்மையாக உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். மதுரை நிகழ்ச்சியில் நடிகை நயன்தாரா பேச்சு. மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லை, பட் ஆனால் நான் நம்புகிற 2 விஷயங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஸோ என்றைக்குமே இந்த 2 விஷயங்களும் என்ன நடந்தாலும், யார் நம்மளை எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இந்த ஒரு 2 விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்து விட்டுறவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகாக மாறிடும் நான் நினைக்கிறேன். நடப்பு கார் ரேஸ் தொடர் முடியும் வரை நடிக்க மாட்டேன் என அஜித்குமார் அறிவிப்பு. செப்டம்பர் மாதம் வரை கார் ரேஸ் உள்ள நிலையில் அஜித்குமார் முடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.